ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கல்லையும் சோம்பையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பவுலில். நெக்ஸ்ட் அதே ஜாரில் கார்லிக்கு ஜிஞ்சரையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனையும் அதிலே போட்டு 3ஐயும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதில் போட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியன் பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1.5 கப் பட்டாணியை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பொட்டுக்கல்லை இதில் ஆட் பண்ணுறப்போ இது ரொம்ப திக்காயிரும். அதனால வாட்டர் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கல்ல சோம்பு இருக்குல்லங்க, அது இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 3 to 4 விசில் விடுங்க. பட்டாணி வேக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இதுவே நல்லா திக்காக இருக்குது. வேணும்னா நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இது கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட பட்டாணி மசால் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.